ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயருக்கு வந்திருக்கிற உங்களோட கர்த்தர் இந்த நாளில் இடைப்பட போகிறார். இந்த ஜெபத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த தேவனே, இந்த நாளின் ஜெபத்தில் கர்த்தர் எங்களோடு இருக்கிறதுக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. உங்கள் பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் வரவேற்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறவராக இருப்பதற்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாளில் செய்கிற ஜெபங்கள் எங்கள் இல்லங்களிலும் எங்கள் உள்ளங்களிலும் கிரியை செய்வதாகப்பா. அடுத்த தலைமுறைக்காக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பாரத்துக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பெற்றோர், வாலிபர் எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக. சிந்தையை உங்கள் பக்கம் திருப்பிடுங்கப்பா ஆண்டவரே. நீர் ஒருவரே இந்த ஜெபத்தில் மகிமைப்படுங்க. எங்கள் நாவுகளிலிருந்தும் எங்கள் உதடுகளிலுமிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருக்கு ஏற்ற வார்த்தைகளாக இருக்கட்டும்ப்பா. எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆவியானவர், இந்த நாளின் ஜெபத்தில் உங்கள் பிரசன்னம் எங்களை மூடி மறைப்பதாகன்னு கேட்குறோம்ப்பா. தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய மகனோடும் உம்முடைய மகளோடும் கர்த்தர் இந்த நாளில் சந்திப்பீராக, இடைப்படுவீராக. உங்கள் வார்த்தை இன்னைக்கு அவர்களுக்கு நேராக வரட்டும்பா. கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்கிறவராக இருப்பதற்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க, ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எங்க கண்ணு முன்னால அவங்களை நிறுத்தி வச்சிருக்கிற ஆண்டவரே, நீர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. துதிகன மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். எங்களோட சேர்ந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா ஜீசஸ். தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. தேவனின் நாமம் நல்லா சொல்லுங்க பாப்போம். பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. சொல்லுங்க, பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம்
உன்னதரே. சொல்லுங்க, தேவனின் நாமம் அது பலத்த கோட்டை. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் அநேக காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அடுத்த தலைமுறைக்காக ஜெபிக்கிற பாரமும் ஊழியமும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அடுத்த தலைமுறையை பற்றி வேதத்தில் நிறைய இடங்களில் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஞானமுள்ள மனுஷனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தலைப்பை சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த ஞானமுள்ள மனுஷன் தன்னுடைய வாலிப பிராயத்திலே கர்த்தர் அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்ட சாலமோன். இந்த சாலமோன் ஞானியாய் ஆனதுக்கு அப்புறம் எழுதின புஸ்தகம் தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சாலமோன் எவ்வளோ ஞானமுள்ள வார்த்தைகளை பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். இதில் என் மகனே என் மகனே அப்படின்னு நிறைய இடத்துல பேசி அடுத்த தலைமுறைக்கு எழுதியிருக்கிறார் சாலமோன். ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. உலகத்தில் எங்கே போனாலும் அறிவை சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஞானத்தை சம்பாதிக்கணும்னா கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் வேணும். இந்த காலத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு கர்த்தர் மேலே இருக்கிற பயமும் ஆண்டவரை தேடுகிற இருதயமும் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஞானி எழுதுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு வாலிபனுடைய எல்லா வெற்றிக்கு காரணமாக இருக்கிற அவனுடைய உழைப்பு என்னன்னாலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கும் கர்த்தரை சேவியாதவர்களுக்கும் உள்ள இருக்கிற வித்தியாசத்தை அவர் காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர். இவர் இந்த ஞானி எழுதுறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற முதல் ஜெபம், அடுத்த தலைமுறை கர்த்தருக்கு பயந்த ஒரு தலைமுறையாய் மாறணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தலைமுறை, கர்த்தரை உண்மையோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை சேவித்து கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு தலைமுறை நம்மளுக்கு தேவை. எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எவ்வளோ சிந்தையை சிதறடிக்கிற காரியங்கள் இருக்குது இந்த காலத்தில். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு ஞானி எழுதுகிறார். இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, என்ன செஞ்சு கொண்டு இந்த செய்தியை, இந்த ஜெபத்தை கேட்குறீங்களோ, ஒரு நிமிஷம் அப்படியே நீங்கள் செய்கிறத நிறுத்திட்டு இந்த ஜெபத்தில் எல்லாரும் இணைஞ்சு கொள்ள போகிறீங்க. சொல்லுங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஆவி எங்களுக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கும் உண்டாகட்டும்ப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஆவி எங்களுக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு இருதயம், இதுதான் ஞானத்தின் ஆரம்பம். இதுதான் ஆண்டவரே எங்கள் ஜெபம். எல்லாரும் இணைஞ்சு ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தில் எல்லாரும் இணைஞ்சு கொள்ளலாம். சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்கள் உம்மை பயப்படுத்து, எங்கள் பிள்ளைங்கள் உமக்கு பயந்து உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாய் மாறணும்ப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. சந்ததிகளை ஆசீர்வதிக்க விரும்புகிற எங்கள் பரம தகப்பனே, அப்பா அந்த வேளையில கர்த்தாவே பிள்ளைகளெல்லாம் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பப்படும்படியாய், போதிக்கப்படும்படியாய் கர்த்தாவே வாஞ்சித்து உங்க சமூகத்துல சந்ததிகளுக்காய் நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. உங்க வார்த்தை சொல்கிறதே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று.
இந்த வேளையில கர்த்தாவே எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் சந்ததிகள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில கர்த்தாவே இந்த இணைப்புல இணைந்து உலகம் முழுவதும் இருந்து கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தாவே என் பிள்ளைக்கு ஞானம் வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைகளையும் இந்த வேளையில உங்க சமூகத்துல தாழ்த்துகிறோம் ஐயா. தயவாய் மன இறங்குங்கப்பா கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த வேளையில தொடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்மை அறிகிற ஒரு அறிவு அப்பா பிள்ளைகள் மேல உண்டாகும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவரே இந்த வேளையில பிள்ளைகளை நீர் கர்த்தாவே ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே பேர் பேராய் ஒப்பு கொடுக்கிறோம். பேர் எழுதி கொடுத்த ஒவ்வொரு என் பிள்ளைக்கு ஜெபி என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை கர்த்தர் தயவாய் நினைப்பீராக. நினைங்க தகப்பனே. இந்த வேளையில பிள்ளைகளை உம்முடைய கல்வாரி ரத்தம் கழுவட்டும் ஐயா. பரிசுத்தப்படுத்தட்டும் தகப்பனே. அப்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற ஒரு பயம், ஒரு தெய்வ பயம் அப்பா, ஒரு பக்தி வைராக்கியம் அப்பா இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே இந்த சந்ததிகளுக்குள்ள கடந்து வரட்டும் ஐயா. இயேசையா நீர் கிருபை பாராட்டுங்க. இந்த வேளையில கர்த்தாவே நீர் வாழ்ந்த நாட்கள் பிள்ளைகளை கொண்டு வந்த போது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டீங்களேப்பா. மனதுருகி தொட்டு தொட்டு சுகத்தை கொடுத்தீங்களே. இன்னைக்கு இந்த ஆத்துமாவில ஒரு சுகம் ஐயா எங்கள் சந்ததிகளுக்கு வேண்டும் என்று வந்து நாங்க நிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க, பேர் பேராய் தொடுங்க ஐயா. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுக்குள்ள ஒரு தெய்வ பயம் கவி பிடிக்கட்டும் ஐயா. அவங்க இருதயம் உம்மை சார்ந்து ஜீவிக்கட்டும் ஐயா. இருதயத்தில் காணப்படுகிற எல்லா விதமான சத்துரு போன்ற கர்த்தாவே அந்நிய காரியங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. ஆத்துமால டையாகி கிடக்கிற, ஆத்துமால பைண்டாகி இருக்கிற எல்லா விதமான உலக காரியங்கள், உலக ஆசபாசங்கள், உலகத்தின் கிரியைகளையா மாம்ச சிந்தை எண்ணமெல்லாம் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. ஏசையா உம்மை நேசிக்கிற ஒரு இருதயம், ஏசையா உம்மை நேசிக்கிற ஒரு கர்த்தாவே ஒரு சிந்தை அப்பா உம்முடைய சிந்தையாய் பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்குள்ள ஏசையா உம்முடைய கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும் ஐயா. சிந்தையில இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாவதாக. அப்பா உமக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பயம், உங்க கல்வாரி அன்பு இந்த வேளையில எங்கள் சந்ததிகளை நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்க வசனங்களை வாசித்து நேசித்து உமக்குள் கர்த்தாவே வாழுகிற ஒரு வாழ்க்கை அப்பா, வாழுகிற ஒரு வாழ்க்கை அப்பா. ஒரு தீத்துவை போல, தீமோத்தேயுவை போல, பவுலை போல அப்பா இந்த வேளையில பிள்ளைகள் எல்லாம் உமக்குள் வளருகிற நாட்களா எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஐயா. பொல்லாத உலகத்தில் அப்பா எங்கள் பிள்ளைகளை நீர் வேறு பெரியப்பா, வேறு பெரிய தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளினால் பிள்ளைகள் தங்களை அலங்கரித்து பரிசுத்த வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு இருதயம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. உம்மை அறிகிற ஒரு அறிவு எங்கள் பிள்ளைகளுக்குள் பெருகட்டும் என்று அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஏசையா இந்த வேளையில நீர் அப்படியாய் ஒரு தெய்வ பயத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதற்காய் நன்றி. உம்மை நேசித்து உம்முடைய வார்த்தைகளை நேசித்து உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படியாய், உம்முடைய சித்தத்துக்குள்ளாய் நடந்து கொள்ளும்படியாய், உமக்கு பாத்திரராய் நடக்கிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை நீர் ஆட்கொண்டு நடத்துங்கன்னு இயேசுவின் நாமத்துல கேட்டு ஜெபிக்கிறோம்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்க போகிறதுக்காக நல்லா வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்போமா. ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் உமக்கு பயந்த ஒரு இருதயத்தை உருவாக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இதுதான் எங்கள் ஜெபம்பா. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 25 வசனம் 28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, a person without self control is like a city with broken down walls அப்படின்னு. சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிற எந்த மனுஷனும் பாதுகாப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா மதில் சுவர் இடிந்த ஒரு பட்டணத்துக்கு பாதுகாப்பு கிடையாது. யாருனாலும் வரலாம், யாருனாலும் போகலாம், எப்போனாலும் என்ன தீங்கினாலும் நேரிடலாம். இதுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஞானி அப்படி தான் எழுதியிருக்கிறார். அப்போது பாதுகாப்பு இருக்கணும், சேஃப்டி இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கணும்னா
ஒருவனுக்கு சுய கட்டுப்பாடு ரொம்ப தேவை. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு பர்சன் என்ன செய்கிறோன்னு தெரியாமல், யோசிக்காமல், கிரகிக்காமல், அடுத்து என்னன்றது கான்சிக்வன்ஸை யோசிக்காமல், எமோஷ்னலாக செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத பீப்புள், ஃபிசிக்கலாக செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத பீப்புள், பாவம் செய்யாமல் இருக்கணும்னா செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். ஒருவன் பாவத்தை விட்டு விலகி ஓடணும்னா அவனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ஒருவன் ஒரு சண்டைக்கோ ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்கு உள்ளே போகக்கூடாதுன்னா அவனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல், எமோஷன்ஸில் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதில் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, வாயில் கண்ட்ரோல் இல்லை, செய்கைகளில் கண்ட்ரோல் இல்லை, எப்படி இல்லாமல் வாழலாம், மனம் போல வாழலாம். இந்த காரியம் நல்லதே இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. மதிலிடிந்த பட்டணத்தை போல இருக்கிறான் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்க பாதுகாப்போடு இருக்க முடியாது. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். If our children need to have protection or need to be protected, they must have self-control over their physical state, their mental state, their emotional state, their spiritual state. இந்த எல்லா ஆஸ்பெக்டுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ஆவிக்குரிய நிலையில் கட்டுப்பாடு, மாம்சத்துக்குரிய நிலையில் கட்டுப்பாடு. ஃபிசிக்கலாக ரொம்ப ஆசைகள் வரும் இந்த வயசில், இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும், இந்த நபரோட பேசினா நல்லாயிருக்கும், தேவையில்லாத உறவுகளில் உள்ளே போகிறது, இல்லை சிந்தையில் ரொம்ப தேவையில்லாத காரியங்களை யோசிப்பது, கட்டுப்பாடே இல்லாமல் வைல்டு தாட்ஸ், அன்இமேஜினபிள் தாட்ஸ், வெரி வைல்டு, வெரி ரேண்டம், இரவில் தூங்க விடாமல் யோசிக்கிற நிறைய காரியங்கள், இதில் தான் இச்சை அடக்கம் எல்லாமே வருது. அப்போ இந்த சுய கட்டுப்பாடு நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கணும். நல்லது என்னன்னு தெரியணும், தீமை என்னன்னு தெரியணும். இது தெரியணும்னா நம்ம பிள்ளைங்க சுய கட்டுப்பாடோடு இருப்பாங்க. இது தெரிஞ்சால் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிற காரியம், நம்ம பிள்ளைங்களுக்கு சுய கட்டுப்பாடு வேணும். லார்ட், எங்கள் பிள்ளைங்களுக்கு சுய கட்டுப்பாடு வேணும் ஆண்டவரே, செல்ஃப் கண்ட்ரோல் கொடுங்கப்பா. எந்த காரியத்துக்கு எஸ் சொல்லணும், எந்த காரியத்துக்கு நோ சொல்லணும், இதை டிசைன் பண்ணுற ஒரு ஹார்ட்டை எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தாங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? வாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்த சந்ததி அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் தந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. பலவிதமான ஆண்டவரே பாவ காரியங்களில், இச்சைகளில் விழுந்து தகப்பனே, சுய கட்டுப்பாடு இல்லாமல் ஆண்டவரே பலவிதமான பாவத்தில் தீவிரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. தன் ஆவி அடக்காதவன் மதிலடைந்த பட்டணம் போல் இருக்கிறான். அப்படியா இடிக்கப்பட்ட மதில்களை போல ஆண்டவரே சிதைக்கப்பட்ட வாழ்க்கை, பசுத்தத்தை சிதைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை போல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. அவங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடை தாங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த பிள்ளைகள் சுய கட்டுப்பாடு இல்லாமல் தகப்பனே ராஜா தன்னுடைய பாவ வழியில் தகப்பனே திரிந்து கொண்டு தகப்பனே சுயமாய் ஆண்டவரே அவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் பாவத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தாமே தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வேளையில் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுமுடியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவளுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வரட்டுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகின்ற பரிசுத்த ஆவியானவர் இப்போதே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுமுடியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் கிரியை நடப்பிங்கப்பா, நடப்பிங்க ஆண்டவரே, நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுய கட்டுப்பாடு இல்லாமல் பாவத்தில் தீவிரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கண்ட்ரோல் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போதே அவர்கள் மனம் திரும்பட்டுங்கப்பா. பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே திருப்பபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு கட்டுப்பாடை தாங்க ராஜா. தனக்குள்ளே பாவம் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவர்
ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்குள்ள இருந்து ஆண்டவரே பாவத்திலே விழுந்து போகாதபடி, பின்மாற்றத்தில் வாழ்ந்து போகாதபடி கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் உதவி செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு மதிலடைந்த பட்டணமாய் தகப்பனே ராஜா, இடிக்கப்பட்ட பட்டணமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைய வாழ்க்கையில திரும்ப கட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டப்படுவதாக ராஜா. எல்லா சுய கட்டுப்பாடுகள் திரும்ப வரட்டும் என்று சொல்கிறோம் அப்பா. இப்போதே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் பாவத்தை விட்டு மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக, பரிசுத்தத்தில் ஜீவிக்கத்தக்கதாக, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக, சாட்சியாய் நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே, படிக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ள, ஆண்டு வேலை செய்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்குள்ள சுய கட்டுப்பாடை கர்த்தர் தருவதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்க போறதுக்கு நன்றி சொல்றோம்பா. எங்க உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளின் இடிந்து போன மதில் சுவர்களை போல கடக்கிற நிலைமைகள் கர்த்தர் எருசலேமின் அலங்கத்தை கட்டினது போல மீண்டும் கட்டுவீராக என்று சொல்லுறோம்ப்பா. எங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக. ஆமென். அடுத்த ஒரு காரியம், இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொன்னாலும் கோபம் வருது, என்ன சொன்னாலும் எரிச்சல் வருது. அட்வைஸ் பண்ணால் கோவம் வருது, ஐடியா கொடுத்தா கோவம் வருது, கேள்வி கேட்டால் எரிச்சல் அடைகிறாங்க, என்ன பண்ணுறேன்னு கேட்டால் திருப்பி பதில் பேசுகிறாங்க. ஒரு உள்ளுக்குள்ள அந்த ஸ்பிரிட் ஒரு ரிபல்லியஸ் ஸ்பிரிட்டாக மாறிட்டே இருக்கு. ஞானமுள்ள ஆலோசனையை கொடுத்தா கூட கேட்கறதுக்கு அந்த செவிகளில் இடம் இல்லை. பெற்றோர் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இல்லை. ஞானமாக யாராவது பெரியவங்க பேசினாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மைண்ட் செட் இல்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, எனக்கு தெரியாது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, அவருக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும், என்னை விட அதிகமாக தெரியுமா, இவங்கெல்லாம் அந்த தலைமுறை, எங்கள் தலைமுறை. இந்த நிலைமை மாறணும். நீதிமொழிகள் 11:14 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்களாம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஏன் கீழேயே விழுந்து கிடக்குது? பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஏன் தூக்க முடியலை? எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், எவ்வளோ கையை பிடிச்சி தூக்க உதவி பண்ணுறோம், எவ்வளோ நல்லது சொன்னாலும் இழுந்து போய் கிடக்கிற இந்த நிலைமை ஏன் மாறலைன்னா, நல்ல ஆலோசனை உள்ள போல. நல்ல ஆலோசனை உள்ள போனாலும் அதை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு இருதயம் இல்லை. பிசாசு இருதயத்தை அப்படியே கல் மாதிரி மாற்றி வச்சிருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச அநேக குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. நான் எவ்வளோ வாலிபர்களோட பேசுகிறேன், பார்க்குறேன். நம்ம சொன்னால் கூட கேட்பாங்க, ஆனால் அவங்க வீட்டார் யாராவது சொன்னால், இல்லை அவங்கள ரொம்ப நேசிக்கிறவங்க, இல்லை அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது சொன்னாங்கன்னா அந்த ஹார்ட் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அது சைக்கலாஜிக்கலாகவே அப்படி அவங்க மைண்டு டியூன் ஆயிடுச்சு. நல்ல ஆலோசனை உள்ளே போனோன்னா அந்த இருதயம் மாறணும். அசல் என்ன சொல்லுது? Where there is no counsel, the people fall. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனம் விழுமா. நல்ல ஆலோசனைக்கு நல்ல இருதயத்தோட அக்செப்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுற ஒரு ஹார்ட் வேணும். இன்றைக்கி இந்த காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நிலைமையை இந்த வாரத்திலேயே மாற்றுவார். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க யாராவது பிடிவாதமாக இருமாப்பாக இருக்கிறாங்களா? கல் போல இருக்கா இருதயம்? ஒவ்வொரு பேச்சுக்கும் மறுபேச்சு பேசுகிற, எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளிடத்தில் இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்க. பிள்ளைங்களிடத்தில் போய் போராடாதீங்க. நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் கர்த்தர் இடத்துல தான். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் செய்து முடிப்பார். இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஹார்டன்டு ஹார்ட் சிச்சுவேஷனை கர்த்தர் மாற்றுங்கப்பா.
ஜெபிக்கலாம் வாங்க, சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். எங்கள் தலைமுறையினருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் அப்பா உம்முடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் இந்த வேளையில் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே முரட்டாட்டமா இருக்கிறாங்களேப்பா, ரிபல்லியஸ் ஸ்பிரிட் ஒவ்வொரு பிள்ளைக்குள் இருந்தும் வேரோடு பிடுங்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. முரட்டாட்டத்தின் இருதயங்கள் இந்த வேளையில மாற்றப்படுவதாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மாற்றங்கள் வேணும் ராஜா. இந்த நாட்களில் நாங்கள் மன்றாடுகிறோம்ப்பா, மாற்றத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இருதயத்தில் மாற்றம் வேணும் தகப்பனே. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே முரட்டாட்டமான வழிகளும் முரட்டாட்டமான வாழ்க்கை முறைகளும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தங்கள் இஷ்டம் போல வாழாதபடிக்கு, என்ன சொன்னாலும் கேட்காதபடிக்கு ஆண்டவரே தாங்கள் விரும்பினதை செய்கிற பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் அப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பெற்றோரின் ஆலோசனை கேட்காத பிள்ளைகள், பெரியவர்களின் ஆலோசனை மதிக்காத பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பொல்லாத பாவ வழிகள் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை இந்த வேளையில தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல என் தகப்பன் திருப்புவீராக, திருப்புவீராக. ஆவியானவர் இந்த வேளையில திருப்புவீராக என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் இந்த வேளையில இறங்கி வந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கை கரங்கள்ல எடுப்பீராக. வரும் நாட்களில கல்லான இருதயமாய் இருக்கிற எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில ஆண்டவரே இருதயம் கல்லானதெல்லாம் எடுத்து போட்டு சதையான இருதயமாய் நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இறுக்கமாய் இருக்கிறவர்களே அப்பா இந்த வேளையில விடுதலை செய்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகளுடைய சிந்தையில ஒரு விடுதலையை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இருதயத்துல விடுதலையை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. சதையான இருதயத்தை கொடுங்க ராஜா. அப்பா இருதயங்கள் ஆண்டவரே அப்பா ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற இருதயமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இருதயங்கள் ஆண்டவரே கண்ட்ரோலா தங்களை ஆண்டவரே அப்பா கண்ட்ரோல் பண்ணி அப்பா நேர்வழியில நடக்க கற்றுக் கொடுக்கும் போது ஆண்டவரே கற்றுக்கொள்ளுகிற இருதயமாக, கேட்டு செயல்படுகிற இருதயமாக, அப்பா சொல் கேட்டு நடக்கிற இருதயமாக எங்கள் பிள்ளைகளின் இருதயங்கள் திருப்பப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகள் எல்லாரையும் நேர்வழிப்படுத்துங்கப்பா, நல்வழிப்படுத்துங்கப்பா. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே கோலனானவைகளை எல்லாம் என் தகப்பன் செவ்வையாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இனி வருகிற நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்த சாட்சிகளை நாங்கள் கேட்க வேண்டும்பா. பிள்ளைகள் அமைதலாய் சொல் கேட்டு நடக்கிறார்கள் என்று ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற அந்த இருதயம் ஆண்டவரே கீழ்ப்படிதலின் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைக்குள் இந்த வேளையில இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கீழ்ப்படிதலை கொடுங்க ராஜா. அப்பா தங்களை அடக்கி கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு ஆண்டவரே அப்பா மனநோவாய் இல்லாதபடிக்கு அப்பா நேர்வழி நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளையும் இந்த வேளையில நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் மாற்றத்திற்காக எத்தனையோ நாட்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு வாலிப சேனை அப்பா மாற்றத்தின் எழுப்புதல் உண்டாகி பிள்ளைகளெல்லாம் எழும்பி உமக்கென்று ஆண்டவரை பிரகாசிக்கிற ஒளியாய் ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை பிரகாசிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் கிரியை செய்ய போறதற்காக வரும் நாட்களில் ராஜா பெரிய அற்புதங்களை பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா ஆயுதங்களும் அவர்கள் இருதயங்கள் திருப்பப்படக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா பெரிய காரியங்களை நீங்க செய்வீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்கு பதில் கொடுக்க போறதுக்காக நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தர போறதுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்கள் இதயத்தை கர்த்தர் மாற்றுவீராக. இது எங்களுடைய ஜெபத்தின் பதிலை நாங்கள் பார்க்கிற காலம். கர்த்தர் பதில் கொடுப்பீராக. ஒரு பாடலை இணைந்து சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். சொல்லுங்க, வெற்றி கொடி, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நான் எங்க இருக்கிறாலும் கையை தட்டி பாடுங்க. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும்,
ஆவிதாமே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம். நல்ல ஜெயகீதமா வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீரநாடை நடந்திடும். சொல்லுங்க, 1000 தான் துன்பம், 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஓ, ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலக்கையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். சொல்லுங்க, வெற்றி கொடி, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிற காலத்துக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கோம். ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க போறோம். 3 காரியங்களுக்கு ஜெபித்தோம். 4வது காரியம், பிள்ளைங்க ஹார்ட் ஒர்க் பண்ற பிள்ளைங்களா இருக்க மாட்டாங்க. இப்போலாம் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், எல்லாமே வந்து தங்க தட்டில் கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னா கஷ்டம். இந்த காலத்தில் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. எவ்ரிதிங், இன் எனிதிங் தேர் இஸ் காம்படிஷன். முன்னாடிலாம் வந்து பணம் கொடுத்தா மெடிக்கல் சீட், இப்போ அப்படி இல்லை. அதுக்கு ஒரு தேர்வு, அதுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க்கு, அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு ஏற்றதான் காலேஜ். ஈஸியாக வேலை கிடைக்கிறது இல்லை, காம்படிஷன். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒன்றுத்துக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஹார்ட் ஒர்க்கை போடலைன்னா காம்படிஷனில் ஜெயிக்க முடியாது. ஒரு ரன்னிங் ரேஸில் 10 பேர் ஓடலாம், ஆனால் கடைசியாக வந்த 9 பேரை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. முதலாவது யார் வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணுறாங்களோ அவனை பற்றி மட்டும்தான் ஜனம் பேசும், இந்த உலகம் பேசும். நம்ம பிள்ளைங்க உழைக்கிற ஒரு சந்ததியில் இந்த பிள்ளைங்களும் மேலே வரணும். எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க தான். கர்த்தரை சேவிக்கிற நம்ம பிள்ளைங்க எல்லாத்துலேயும் மேலே இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிற நம்ம பிள்ளைங்க எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு மகிமை, அதுதான் கர்த்தருக்கு கனத்தை கொண்டு வந்து சேரும். ஈஸியாக வந்து எல்லாமே கிடச்சிரும். இந்த மாடர்ன் டெக்னாலஜி ஜென்ரேஷனில் ஈஸியாக ஆயிடுச்சு எல்லாமே. வர்ச்சுவல் ஒர்க் ஃப்ரம் ஹோம், பீப்புள் ஆர் நாட் ஈவன் கெட்டிங் அப் ஏர்லி இன் தி மார்னிங். தூங்குறது 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் எந்திரிச்சு பொறுமையாக. நோ, ஹார்ட் ஒர்க் பண்ணுற வயசு. ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் காரியம் நம்மளுக்கு சாதகமாய் மாறும். ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஒரு எறும்பு கிட்ட இருந்து ஞானத்தை கற்றுக்க சொல்லுகிறார் சாலமோன். சோம்பேறினா சீக்கிரம் எந்திரிச்சிட்டு சும்மா உட்கார்ந்துருக்கிறவனும் சோம்பேறி தான். டைம் ஐடலாக ஸ்பெண்ட் பண்ணுறவனும் சோம்பேறி தான். சும்மா ஃபோனில் ரீல்ஸ் பார்த்து ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களும் சோம்பேறி தான். இது உழைக்கிற காலம். இந்த காலத்தில் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு மேலே வரணுன்ற ஒரு வெறி இல்லைன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே மேலே வர முடியாது. இப்போ இருக்கிற இந்த 5 to 10 years தான் லைஃப்பில் ரொம்ப ப்ரைம். வாலிப மகனே, உனக்கு இப்போ இருக்கிற இந்த 5 to 10 வருஷம் உன் வாழ்க்கையில் இருக்கிற அடுத்த 50 வருஷத்தை தீர்மானிக்கிற காலம். நீ வெறும் படிப்பில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிற அப்படின்னா மற்ற காரியங்களை யார் செய்கிறது? இல்லை, நீ மற்ற காரியங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா உன் படிப்பில் யார் உன் கூட நிற்கிறது? நீ படித்தாதான் நீ மேலே வர முடியும். நீ உழைச்சாதான் நீ சம்பாதிக்க முடியும்.
நீ கஷ்டப்பட்டாதான் மேலே வந்து நல்ல பெயரோட வாழ முடியும். நீ இப்படி செஞ்சாதான் அது உன் பெற்றோருக்கும் நீ சேவிக்கிற தேவனுக்கும் கனம். ஞானி சொல்கிற எறும்பை பார்த்து கற்றுக்கோ. ஒரு எறும்பு ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு எறும்பு ஐடலாக இருக்கிறத பார்த்துருக்குறீங்களா? சும்மா ஒரு எறும்பு நிற்கிறத அது எங்கேயாவது ஒரு இடத்துல மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். மூவ், யூ ஹாவ் டு மூவ். மூவ் பண்ணாமையே எனக்கு நடக்கலை, எனக்கு கிடைக்கல, கடவுளுக்கு கண் இல்லை, ஆண்டவர் எனக்கு மட்டும் கஷ்டம் கொடுக்குறாரு, இந்த புலம்பலெல்லாம் கர்த்தர் கேட்கவே மாட்டார். விதைக்க ஒருவன் விதைக்க புறப்பட்டதுனால தான் அவன் விதைக்கிற கனியில் கொஞ்சம், அதுலேயும் கொஞ்சம் தான் 100% கனி கொடுத்துச்சு. அவன் எல்லா இடத்துலையும் தூவுறான், அதில் நல்ல நிலத்தில் விழுந்தது கொஞ்சம் விதை தான். அந்த நல்ல நிலத்தில் விழுந்த கொஞ்சம் விதையில இருக்கிற கொஞ்சம் தான் 100% கனி கொடுத்துச்சான். அப்போ நீங்கள் ரிவார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ ஷோ பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ஷோ பண்ணால் உங்களுக்கு அந்த கொஞ்சம் ரிவார்டு கிடைக்கும். அப்போ நீங்கள் நிறைய ரிவார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ விதைக்கணும்னு நீங்கள் தான் பார்க்கணும். கர்த்தர் உங்களுக்கு இந்த வேலையில் பேசுகிறார். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஹார்ட். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ இட், வி ஆர் கோயிங் டு ப்ரே திஸ் ஈவினிங். இந்த வேலையில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களுக்கு உழைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததிக்காக, அடுத்த தலைமுறைகளுக்காக இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாலிபருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரின் மாற்றங்களை கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாலிபர்களுக்குள்ள ஆண்டவரே பிரயாசப்படுகிற இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உழைக்கிற இருதயங்கள் ஒவ்வொருடைய வாலிபர்களுக்கும் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாலிபர்களையும் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் இந்த நாட்களில் மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப நாட்களை வீணாக்கி விடாதபடிக்கு ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவர்களாய் ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்கிற நாட்களிலே காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. அன்றைய வேலை செய்கிற நாட்களிலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாக ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் இந்த நாட்கள் நீங்க மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிபர்களுக்குள் இருக்கிற எல்லா சோம்பலின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா அலட்சிய தன்மைகள் இயேசுவின் நாமத்தினால வாலிபர்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் அன்றைய ஓடுகிற பலனை கர்த்தாவே ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நீர் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரயாசத்திற்கு பலன் உண்டு என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் படுகிற எல்லா பிரயாசத்திற்கும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் பலனை கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வாலிபருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பெரிய மாற்றங்களை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அன்றைய தங்களுக்காக பிரயாசப்பட்டு உழைக்கிறவர்களாக ஒவ்வொருவரை இந்த நாட்கள் நீங்க மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிரியை செய்கிறவர், கர்த்தர் மாற்றங்களை தருகிற ஆண்டவர். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயங்களையும் இந்த நாட்கள் நீங்க திருப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைய இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பெற்றோரின் கண்ணீர்களுக்கு கர்த்தர் நீர் பதில் தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் யார் பிள்ளைகள் அன்றைய இந்த நேரத்தில் சோம்பலோடு வேலை இல்லாமல் வீட்டிலே தரித்திருக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளின் இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு திருப்பப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பீராக. பிரயாசப்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு அன்றைய வேலை செய்ய ஒவ்வொருவருடைய இருதயங்களை கர்த்தர் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபத்தை இன்றைக்கு விதைக்கிறோம். கர்த்தர் நீர் பலனை தருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆகாரத்தின் மேல் தண்ணீரை போடு ஆண்டவரே, அது அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்ற வார்த்தையின்படி ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீங்க பலன்களை கொடுக்க போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் மாற்றங்களை தந்து நடத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரங்களில் எல்லாவற்றையும் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதுக்கு பதில் கொடுக்க போறதுக்காக நல்லா உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. இன்னொரு
வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். நான் முதல்ல சொன்ன கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவருக்கு பயந்த ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். ஆனால் அந்த பிள்ளை ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஞானமில்லாத ஒரு சேர்க்கையில் சேர்ந்தா அது உண்மையுள்ள ஞானமுள்ள பிள்ளை இல்லை. நம்ம பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நம்ம பிள்ளைங்களுடைய சர்க்கிள், நம்ம பிள்ளைங்க யார் கூட அவங்கள அசோசியேட் பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைங்க யார் கூட ஃபோனில் பேசுகிறாங்க, நம்ம பிள்ளைங்க எவ்ரி பர்சன் தட் தே கனெக்ட் வித் வில் ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் தியர் லைஃப். நான் நீங்கள் போய் நோண்டி அதை சரி பண்ணணும்னு நான் சொல்லலை. ஆனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. ஞானமுள்ள ஜனங்களோட சேருப்பா, நல்ல அறிவாளியான பிள்ளைங்களோடைய சேருமா, உன்னை தவறான வழிகளை நடத்தாத பிள்ளைங்களாக இருக்கட்டும். அவங்க கர்த்தர்கிட்ட தான் நம்ம பிள்ளைங்களை நடத்தணும் அப்படின்னு கிடையாது. அவங்க நம்ம பிள்ளைங்களை தவறுக்கு நேராக நடத்தாமல் இருந்தாலே போதும், கர்த்தருக்கு நேராக நம்ம நடத்திக்கலாம். இந்த சர்க்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வசனம் என்ன சொல்லுது? 20வது வசனம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். மூடருக்கு தோழன், ஃபூல். ஒரு ஃபூலுக்கு நீ ஃப்ரெண்டாக இருக்க, உன் ஃப்ரெண்டு உனக்கு எந்த விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இல்லை, சும்மா ஊர் சுற்றுறதுக்கும் வீண் பேச்சுக்கும் தேவையில்லாத காரியத்துக்கும் உன்னை அழைக்கிற ஒரு நண்பனாக இருந்தால் தட் இஸ் நாட் த ரைட் ஃப்ரெண்ட்ஷிப். ஐ டெல் யூ டுடே. கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். ஜாலியாக இருக்கலாம், நல்லா சிரித்து பேசலாம் குரூப்பாக, அது தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு எல்லை இருக்குது. எல்லையை தாண்டி போயிட்டு எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்துட்டு தேவையில்லாத காரியங்களை ஈடுபட்டு இவங்களை பற்றி பேசி அவங்கள பற்றி பேசி, இந்த பைக்கு, இந்த காரு, இந்த பையன், இந்த பொண்ணு, இந்த காரியங்களை பற்றியே பேசி 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 உபயோகம் இல்லாத காரியங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணுற வாலிப மகனே, வாலிப மகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ ஞானம் இல்லாத சர்க்கிளில் சேர்ந்தனா நாசம் அடைவாய் அப்படின்னு போட்டிருக்கு. பெரிய வார்த்தை, ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. நாசம் அடைவாய் அப்படின்னா அப்படியே கெட்டு போய் குட்டிச்சோராக போயிடுவோம். அப்படி இல்லை. உன் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்காது. உன் எதிர்காலம் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்காது. ஏன்னா இந்த பீக் டைமில் நீங்கள் உங்கள் சர்க்கிளை சூஸ் பண்ணலைன்னா அது உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். 2 பேர் இருந்தாங்க. ஒருவன் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப லிமிட்டடாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்களோட அப்படியே வச்சுக்கிட்டு அவன் லைஃப்பில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தான். இன்னொருவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் நேரம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணான். இந்த மாதிரி ஒரு கதை வேதத்துலேயும் இருக்கு. இதில் அந்த 2வது இருக்கிற பையனுக்கு எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாயிருச்சு. ஆனால் முதல்ல இருக்கிற பையனுக்கு, எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்பில் நடந்த 2 பேரை வச்சு பேசுகிறேன். முதல்ல இருக்கிற பையனுக்கு அவன் நேரத்தை உபயோகமாக ஸ்பெண்ட் பண்ணி ஞானமுள்ள சர்க்கிள் அவன் சூஸ் பண்ணிக்கிட்டதுனால அவன் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. எனக்கு உன் சர்க்கிளை நீ செக் பண்ணி பார்க்கணும். அவர்கள் உன் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறவர்களா இல்லை உன் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறவங்களா? அப்படி உனக்கு சூஸ் பண்ண முடியலன்னா இன்னைக்கு உன் முழங்கால மடக்கி எங்களோட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பி. அப்படி உங்கள் பிள்ளைங்களுடைய சர்க்கிளை சூஸ் பண்ண உங்கள் பிள்ளைங்களால் முடியலன்னா, பெற்றோர்களே, இட் இஸ் யோர் டியூட்டி டு ஷோ them who their true friends are. Join us in prayer and God will help us to do it. எல்லாரும் ஜெபிக்கலாம். வாங்க, சொல்லுங்கள், ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்களின் சர்க்கிளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரங்க தாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த சந்ததியினருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, நாங்கள் அப்பா வாரந்தோறும் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா மாற்றங்கள் வர வேண்டும்பா. அவர்கள் எப்படியாவது உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தரை தேட வேண்டும், உணர்வுள்ள இருதயம் வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் சபைகளில் இருக்கிற வாலிபர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை ராஜா உங்க கரத்துக்கு ஆண்டவரே அர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம் ஐயா. வாசித்த வசனத்தை ஆண்டவரே இப்பொழுதும் ஐயா அப்பா நாங்கள் நினைவு கூர்ந்து
குறித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமேப்பா. மூடனுக்கு தோழனோ நாசம் அடைவான் என்று நாங்கள் வாசித்தோமே. எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே சஞ்சரிப்புகள், எங்கள் பிள்ளைகளுடைய சிநேகம், எங்கள் பிள்ளைகளுடைய ஐக்கியம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்பதை ராஜா அடையாளம் கண்டு கொள்கிறதற்கு தகப்பனே அப்பா எங்க வாலிபருடைய கண்களை திறந்தருளும்பா. எங்கள் வாலிபருடைய கண்களை திறந்து விடுங்கப்பா. அவர்களுடைய ஐக்கியம் இன்றைக்கு எங்கே கட்டப்பட்டு இருக்கிறது, எங்கே அவருடைய சிநேகம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிற இருதயத்தை தாங்கப்பா ஆண்டவரே. பாவிகளோடு கர்த்தாவே சஞ்சரிக்கிற வாழ்க்கை வேண்டாம்ப்பா. பாவத்தோடு கூட ஆண்டவரே வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம்ப்பா ஆண்டவரே. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் பிள்ளைகளுடைய சிநேகம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது அப்பா? உம்மோடு இருக்கிறது. ஐக்கியத்தை தாங்கப்பா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீரே அப்பா ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்க வார்த்தைகள் ஆண்டவரே இருதயத்திலே பதிக்கட்டும்பா. எங்கள் பிள்ளைகளுடைய சிநேகம் ஆண்டவரே உம்மோடு கூட கட்டப்படட்டும்பா, உம்மோடு கூட பிணைக்கப்படட்டும்பா ஆண்டவரே. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறது ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு சொந்தமாக்கப்படட்டும்பா. எங்கள் பிள்ளைகளுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கட்டும்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்பா. பொல்லாத பாவ சிநேகங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுங்கப்பா. துன்மார்க்கருடைய ஆண்டவரை சிநேகம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போவதாக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. எல்லா பாவத்தினுடைய ஐக்கியங்கள், பாவத்தினால் உண்டாகிற சிநேகங்கள், உலக ஆண்டவரே அப்பா சிநேகங்கள் எல்லாம் இப்பொழுது எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து அகல்வதாக, அகன்று போவதாக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்திற்காக எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள், ஜெப சத்தத்தை கர்த்தர் கேட்பீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் சமூகத்திலே நிறுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. கண்களை பரிசுத்தப்படுத்துவீராக, இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவீராக, நடைகளை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. இருதயத்தை மாற்றுவீராக. கோணலும் மாறுபாடான சந்ததியாய் எங்கள் பிள்ளைகள் இராதபடிக்கு ஆண்டவரே நீர் காட்டின வழியிலே எங்கள் பிள்ளைகள் நடப்பார்களாக ஆண்டவரே. மூடனுக்கு தோழர்களாய் இராதபடிக்கு ஆண்டவரே, பாவத்துக்கு தோழர்களாய் இராதபடிக்கு, பிசாசின் சிநேகத்துக்கு உடன் பங்காளிகளாய் இராதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை மாற்றுவீராக, எங்கள் பிள்ளைகளை மாற்றுவீராக. பொல்லாத வலைகளுக்கு, பாவ சிற்றின்பங்களுக்கு, கண்களின் இச்சைகளுக்கு, உலக சிநேகத்திற்கு எங்கள் பிள்ளைகளை விலக்கி போடுவீராக. ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளை வேறு பிரித்து விடுவீராக. எங்கள் பிள்ளைகளை தூரப்படுத்துவீராக. எல்லா விதமான மாயைக்கு எங்கள் பிள்ளைகளை விலக்குங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை விலக்கி விடுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை தூரப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் பாவத்தில் பிணைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. துன்மார்க்க வெறி உள்ளவர்களாய் இருக்கிறார்களே ஆண்டவரே. உலக ஆண்டவரே மாம்ச இச்சைக்கும் ஆண்டவரே, பொல்லாத ஆண்டவரே அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களுக்கு ஆண்டவரே ஐயா, இன்றைய வாலிபர்களை, இனி அடுத்து வருகிற சந்ததிகளை விலக்கி போடுங்கப்பா, விலக்கி விடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விளையேற பெற்ற பரிசுத்த சந்ததி என்று சொன்னீங்களே, அந்த விளையேற பெற்ற பரிசுத்த சந்ததிக்காய் இனி வருகிற வாலிபர்களை கர்த்தர் மாற்றுவீராக. குறிப்பாக எங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிபர்களை ஹல்லேலூயா பாவத்தில் விட்டு விலக்கி பரிசுத்த ஜாதியாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. துன்மார்க்கத்துக்கு விலக்கி போடுவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபித்து ராஜா இந்த காரியங்களை நம்முடைய கரங்களில் தருகிறோம்ப்பா ஆண்டவரே. விளையேற பெற்ற பரிசுத்த ரத்தம், ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களை சுத்திகரிப்பதாக, ஒவ்வொரு வாலிபருடைய இருதயங்களில் ஊற்றப்படுவதாக, எல்லா பாவ கரைகள் கழுவப்படுவதாக, துன்மார்க்கங்கள் விலகுவதாக. ஹல்லேலூயா. ஞானமுள்ள இருதயத்தால் நிரப்புவீராக ஆண்டவரே. உலக சிநேகத்தை அகற்றி ராஜா இன்றைக்கு ஆண்டவரே அவர்களுடைய ஐக்கியங்கள் எல்லாம் உம்மோட பிணைக்கப்படட்டும்பா, உம்மோட இணைக்கப்படட்டும்பா. உம்மை போல எங்கள் வாலிபர்களை மாற்றுங்க. உம்மை போல ஆண்டவர் எங்கள் வாலிபர்கள் உருவாகட்டும்
வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த அடுத்த சந்ததி ஆண்டவரே அப்பா தோத்துறம்பா, நீர் விரும்புகிறது போல எங்கள் வாலிபர்களை மாற்றுங்க. எங்கள் வீடுகளிலே, எங்கள் சபைகளிலே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மாற்றம் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே நீர் செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்க போறதுக்காக நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. தேங்க்யூ ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், சொல்லுங்க, வாழ்க்கையில அற்புதங்களை செய்து எங்களை நடத்தி வருகிறவரே. யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயத்தை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. அவர் ஜெயத்தை தருகிற தேவன். இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியையும் நியாயத்தை செய்வதும் கர்த்தருக்கு பிரியமா. அவர் பலியை விட நீதியும் நியாயத்தையும் விரும்புகிற கர்த்தர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்துறதுன்றது எல்லாரும் பார்க்கத்தக்க செய்கிற ஒரு காரியம். ஆனால் அந்நீதி எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெளியரங்கமாக என்ன பலி செலுத்திட்டு வந்தாலும் நீ உள்ளுக்குள்ள அநீதியான ஒரு நபராக இருந்தா உன் பலியை நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்றார். இன்னைக்கு நிறைய அநீதியான காரியங்களுக்கு வாலிப பிள்ளைங்க தோல் கொடுத்து நிற்கிறாங்க. கடந்த வாரத்தில் கேள்விப்பட்ட இந்த சார்லி கர்க்குடைய மரணத்தில் அவரை சுட்ட மனிதன் ஒரு வாலிபன். அநீதியான காரியம், அவசியமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை சுட்டு அந்த இடத்துல அவர் மரித்து போனார். செய்தது ஒரு வாலிபன். அநீதியான காரியம். இந்த காலத்தில் நிறைய அநீதியான காரியத்துக்கு நீங்கள் செய்யலைனாலும் பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த சீசனில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி வருகிறது இந்த LGBTQ சப்போர்ட். இந்த ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாலிபர்கள் நிற்கிறாங்க. எல்லாருக்குமே காதல் தானே. லவ் இஸ் லவ். லவ் டசன்ட் ஹாவ் அ ஜெண்டர். லவ் டசன்ட் ஹாவ் அ ரிலிஜியன். லவ் டசன்ட் ஹாவ் அ காட். நோ, யூ ஆர் ராங். ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்து இந்த உலகத்தில் மனுஷனையும் மனுஷியும் படைச்சார். அதையே எதிர்த்துட்டு கடவுள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அநீதிக்கு நிற்கிறீங்களா? ஆண்டவர் அதை வெறுக்கிறார். நீங்கள் என்ன வேல்யூஸ்க்கு நிற்கிறீங்க?
வாட் வேல்யூஸ் டு யூ ஹோல்ட்? அநீதியான வேல்யூஸா இல்லை நீதி உள்ள வேல்யூஸா? உனக்கு தெரிஞ்சே ஒருத்தன் பொய் சொல்கிறான், உனக்கு தெரிஞ்சே ஒருத்தன் திருடுறான், உனக்கு தெரிஞ்சே ஒருத்தன் தவறான ஒரு உறவில் இருக்கிறான், உன் ஃப்ரெண்டு ஒரு தவறான உறவில் நிற்கிறான் அப்படின்னா அதை சுற்றி காட்ட வேண்டியது உன் மேலே இருக்கிற கடமை. கூட நின்று உதவி செய்யாத, அது கர்த்தர் அருவருக்கிறார். நீ ஒரு தவறான உறவில் இருக்கிறியா? அநீதியான காரியம். எவ்வளோ பேர் திருமணம் ஆயிட்டு தவறான உறவில் இருக்கிறாங்க, அநீதியான காரியம். நீங்கள் செய்கிற அநீதி கர்த்தர் அருவருக்கிறார். இன்னைக்கு நீதிக்கு நேராக நிற்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் தேடுகிறார். ஏன்னா அவர் நீதியின் தேவன், நீதியை நிலைநிறுத்துகிற கர்த்தர். அநீதியான காரியம் பக்கம் உங்கள் செவியும் சாய்க்காதீங்க, உங்கள் கரத்தையும் நீட்டாதீங்க. தப்பு பண்ணுற யாருக்கும் நம்ம உதவி செய்யணும்னு அவசியமே இல்லை. நீதி பக்கம் இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்கு நிற்பதற்கு தைரியத்தை கொடுப்பார். இந்த ஜெபத்தில் எல்லாரும் இணைஞ்சு கொள்ளலாம். சொல்லுங்கள், ஆண்டவரே நீதிக்கு நிற்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் வெளியில் வேணால் பகிரங்கமாக பலிகளை செலுத்திட்டு வரலாம், ஆனால் என் அந்தரங்க வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கையாக இல்லை. நான் யாருமே பார்க்காத போது நீதியான காரியங்களை செய்யலைனா, அநீதியான காரியங்களை செய்யலைனா கர்த்தர் எனக்கு அதை மேற்கொள்வதற்கு பலன் கொடுங்கப்பா. பலவீனமான பாத்திரம்னு கருதுறீங்களா? இன்னைக்கு இந்த செய்கிற இந்த கடைசி ஜெபத்தில் உங்கள் முழங்காலை மடக்கி கர்த்தர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே நீதிக்கு எனக்கு நிற்கிறதுக்கு எனக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நான் நீதி உள்ள ஒரு தேவனை சேவிக்கிற ஒரு நீதிமானா இருக்கணும் ஆண்டவரே. சங்கீதம் 1 சொல்லுதுல, அது எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்ப்பா. துன்மார்க்கர் உட்கார்ற இடத்துல நான் உட்காரக்கூடாது. கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. எல்லாரும் ஜெபிக்கலாமாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. இவ்வளோ நேரம் நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறீர், அதற்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த கடைசி விண்ணப்பத்தை உங்கள் பாதத்துக்கு நேராக எடுத்துகிட்டு வரோம்ப்பா. நீதியில் நிற்பதற்கு கர்த்தர் எங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீதியை நிலைநாட்டுகிற ஒரு கருவியாக எங்கள் பிள்ளைங்க வேலை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அநீதியான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், இன்னொருத்தருடைய சமாதானத்தை குலைக்கிற காரியத்தில் எங்கள் பிள்ளைங்க இன்வால்வ் ஆயிருந்தா, அவங்களோட சமாதானமே குலைஞ்சு போகிற காரியங்கள் எங்கள் பிள்ளைங்க இன்வால்வ் ஆயிருந்தா, எந்த வேல்யூஸ்க்கு நிற்கிறாங்க? நேர்மையான வேல்யூஸ்க்கு நிற்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. நியாயமுள்ள வேல்யூஸ்க்கு நிற்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்கள் நீதியை நிலைநாட்டுகிற ஒரு கருவியாக இருக்கணும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் அநீதி செய்கிறவர்களுக்கோ, அநீதியான இடத்துலையோ, அநீதியான நண்பர்களோட உறவை வைக்காதபடிக்கு கர்த்தர் எங்கள் பிள்ளைங்களை பாதுகாப்பீராக. கர்த்தர் எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுங்கப்பா. கர்த்தர் எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல டிசர்னிங் ஹார்ட்டை கொடுங்க ஆண்டவரே. எது நீதி எது அநீதின்னு பிரித்து பார்க்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த காலத்தில் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிற சில காரியங்கள் இது ஒன்று ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வேல்யூஸ்க்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா காரியமுமே அநீதியான காரியங்கள் ஆண்டவரே. நீர் கற்பித்த காரியங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா காரியங்களும் அநீதியான காரியங்கள். எங்கள் பிள்ளைங்களை அநீதியான காரியங்கள் பக்கமாய் திருப்புகிற எல்லா பிசாசின் காரியங்களையும், எல்லா பிசாசின் கண்ணிகளையும் இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம்ப்பா, நிர்மூலமாக்குகிறோம். கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் நடக்கிற பாதை நீதி உள்ள பாதையா இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் பார்க்கிற கண்கள் நீதி உள்ள கண்களா இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் பேசுற பேச்சு நீதி உள்ள பேச்சா இருக்கட்டும்பா. ஒரு மனிதனையும் மட்டுப்படுத்துகிறபடியோ, ஒரு மனிதனையும் தாழ்த்தி பேசுகிற வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகள் வாயிலிருந்து வரக்கூடாது ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளின் செயல்கள் நீதி உள்ள செயல்களா இருக்கட்டும். எந்த விதமான கபடற்ற காரியங்கள், எந்த விதமான தீட்டான காரியங்கள், எந்த விதமான பொய் சொல்ற திருட்டுத்தன்மை ஆண்டவரே, மறைச்சு செய்யற உண்மை இல்லாத காரியங்கள் எல்லாம் எங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலிருந்து வெளியில போட்டும்பா. எங்க பிள்ளைங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியில போட்டும்பா. I speak and declare in the name of Jesus. நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எங்க பிள்ளைகளை இந்த மாலை வேளையில பரிசுத்தப்படுத்துவதாக, நீதிமான்களாய் நிற்ப வைக்குவதாக. எங்க பிள்ளைகள் நீதிமான்களாய் பிரகாசிக்கட்டும்பா. எங்க பிள்ளைகள் நீதியின் பாதையில நடக்கட்டும் ஆண்டவரே. அநீதியின் பக்கம் திருப்புகிற ஒரு தலைமுறையில எங்க பிள்ளைகள் ஆண்டவரே யோபுவை போல நீதிமானாய் ஆண்டவரே
ஆண்டவரே விளங்க கர்த்தர் செய்வீராக. உங்க இருதயத்துக்கு ஏற்றவர்களா எங்க பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. உங்க இருதயத்துக்கு பிரியமானவர்களா எங்க பிள்ளைகளை மாற்றுங்க. இதனால் என் ஜெபம் இதுதான் ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் ஒரு நாள் அநீதியான காரியங்களுக்கு கையை குலுக்க கூடாதுப்பா. எங்க பிள்ளைகள் மேலான இடத்துல வேலை செய்தால் எங்க பிள்ளைங்க எந்த விதமான அநீதியான கான்ட்ராக்டையும் சைன் பண்ணக்கூடாது. எங்க பிள்ளைகள் எந்த விதமான அநீதியான காரியங்களை சீல் வைக்க கூடாது. எங்க பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு நடக்கிற அநீதியை விட்டு விலகி ஓட உதவி செய்யுங்கப்பா. முடிஞ்ச அநீதியில் இருக்கிற இடங்கள்ல நீதியை நிலைநாட்டுகிற கருவிகளை எங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவீராக. இந்த அநீதி நிறைந்த உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல எங்க பிள்ளைகள் நீதியின் செங்கோல்களை போல எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. எங்க பிள்ளைகளை கர்த்தர் கையில் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அநீதியை வெறுத்து ஓடுகிற ஒரு தலைமுறை எங்கள் தேவனை சேவிக்கிற தலைமுறையா இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் கற்பித்த வேல்யூஸ்க்கு அகைன்ஸ்டா செயல்படுகிற கூட்டத்தின் மத்தியில எங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வேரூன்றி நிற்கணும்பா. எங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வேரூன்றி நிற்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகள் ஞானவான்களா இருக்கட்டும், எங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருக்கட்டும், எங்கள் பிள்ளைகள் நீதிக்கு நிற்கிறவர்களா இருக்கட்டும், எங்க பிள்ளைகள் உண்மையை பேசுகிறவர்களா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல சர்க்கிள் கொடுங்கப்பா ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் நல்லா கடினமாய் உழைத்து வாழ்க்கையில மேல வருகிற இந்த பயணத்துல எங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தர் உம்முடைய உள்ளங்கையினால பின்னால இருந்து தாங்குங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைங்களை கர்த்தர் நடத்துவீராக. இந்த நாளின் ஜெபம் இதுதான் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்களை கர்த்தர் கையில் எடுத்துருங்கப்பா. அடுத்த தலைமுறையை கர்த்தர் கையில் எடுப்பீராக. இது ஒன்றும் வீணா போகக்கூடாது ஆண்டவரே. இது ஒன்றும் வீணா போகக்கூடாது. எங்க ஜெபம் ஒன்றும் வீணா போகக்கூடாது. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எதுவும் தரையில விழக்கூடாதப்பா. கர்த்தர் உம்முடைய கையில வாங்கி உம்முடைய நீதியின் வலது கருத்தினாலே எங்களுக்கு பதில் தருவீராகன்னு கேட்கிறோம். விசேஷமா இந்த நாளில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. பெயர்களை வாசித்து ஜெபிக்கிறோம். இங்கே பார்க்கிற பெயர்களை கர்த்தர் இவர்கள் கேட்ட காரியங்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படி பதில் கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உறுதுணையாய் நின்று காரியத்தை சாதகமாக்குவீராக. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கட்டும். எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அடைப்பட்டிருக்கிற மூடப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் கர்த்தர் திறப்புவீராக. ஜாப் சாங்ஷன் ஆகட்டும்பா. விசா அப்ரூவல் ஆகட்டும் ஆண்டவரே. இன்டர்வியூ லெட்டர்ஸ் வரட்டும்பா ஆண்டவரே. ப்ரொமோஷன்ஸ் தேடி வரட்டும். உயர்வான இடங்களிலிருந்து அழைப்பு வரட்டும். அரசாங்கத்திலிருந்து அழைப்பு வரட்டும் ஆண்டவரே. ஹானர் பண்ணுங்க. எங்க பிள்ளைகளை கர்த்தர் இந்த உலகத்தில் கௌரவிப்பீராக. எங்க பிள்ளைகளை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. எங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவீராக. வேலை இல்லாத தன்மையை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. வெளிநாட்டில் வேலை செய்கிற எங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். முக்கியமா அமெரிக்கா தேசத்தில் வேலை செய்கிற எங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. H1B விசாவை $1,00,000 கொடுத்தாதான் சாங்ஷன் பண்ணுவேன் என்று சொல்லுகிற கவர்மெண்ட் நிலைமையில எங்க பிள்ளைங்க அநேகருக்கு வேலை இல்லாத நிலைமை வரப்போது ஆண்டவரே. இந்த நிலைமையை கர்த்தர் பார்க்கிறீர். அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவில் வேலை செய்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் நிலைமையை மாற்றுவீராக ஆண்டவரே. $1 கோடி பணத்தை கொடுத்து ஒரு வேலை வாங்க முடியாதப்பா. அந்த கம்பெனிஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. இதனால அவங்க வேலை இழக்கிற ஒரு சூழ்நிலை நேரிடும். இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவீராக. எங்க பிள்ளைங்களுடைய வேலைகள் ஒரு நாளும் போகக்கூடாது ஆண்டவரே. இந்த நிலைமையை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறீர். அவங்க வாழ்க்கையில் உங்க சித்தம் நடக்கட்டும்பா. அவங்க வாழ்க்கையில் உங்க திட்டம் நடக்கட்டும் ஆண்டவரே. தூர தேசத்தில் இருக்க எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிப்புக்காக, வேலைக்காக, பயிற்சிக்காக வெளிநாடுகள் இருக்க எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்பா. குடும்பத்தை பிரிந்து வாழுகிற தனிமையான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்களை உறுதியா பிடிச்சுக்கணும்பா. இந்த நேரத்தில் உங்களை உறுதியா பிடிச்சுக்க உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற குடும்பங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வீராக. ஸ்கூல் போகிற பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறீர். பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு செல்லுகிற பிள்ளைகள், அலுவலகத்துக்கு செல்லுகிற பிள்ளைகள், அவர்கள் போக்கையிலும் அவர் வார்த்தையிலும் கர்த்தர் அவர்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க வீட்டுல மரண ஓலங்கள் கேட்க கூடாதப்பா. எங்க பிள்ளைங்களுக்கு விபத்து நேரிடக்கூடாது. எங்க பிள்ளைகளை ஒரு நாளும் பிசாசு பிடிக்க கூடாது. எங்கள் பிள்ளைகளை ஒரு நாளும் சத்துரு தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தர் பார்த்து கொள்வீராக. எங்க பிள்ளைங்களுடைய உயிர் உங்க கையில் இருக்கப்பா. எங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் உங்க கரத்தில் இருக்கு. எங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை உங்க கரத்தில் இருக்கு. கர்த்தர் உங்க உள்ளங்கைக்குள்ள அவர்கள் எதிர்காலத்தை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர். இவர்களை தொடுகிறவர்கள் கண்ணின் கண்மணியை தொடுவார் என்று சொன்னவர். எங்க பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் போராட்டம் நிறைந்த இந்த உலகத்துல
எங்கள் பிள்ளைங்கள் அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய ஊழியத்துக்கு என்று நிற்கிற பிள்ளைங்களை கர்த்தர் எழுப்புங்கப்பா. ஊழிய அழைப்புகள் தேடி வரட்டும், காலிங் தேடி வரட்டும்பா. ஊழிய அழைப்பை அறிந்து கொள்ளுகிற வயதில் இருக்கிற யாராவது இதை பார்க்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்கு நேராக உங்கள் அழைப்பை சீக்கிரத்தில் கொண்டு வருவார். இந்த விதமான கலக்கத்தின் மத்தியிலும் கேள்வியின் மத்தியிலும் உடைந்த நிலைமையிலும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் காயத்தை ஆற்றுகிற கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்க ஆயத்தமா உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் ஏறெடுங்க. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, எந்த இடத்துல இருந்தாலும் அப்படியே முழங்கால் படிட்டு கொண்டு 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இதுதான் எங்கள் தனிப்பட்ட விண்ணப்பம், இதுதான் எங்கள் தேவைப்பா. எங்கள் இருதயத்தை கலக்குகிற காரியம் இதுதான். கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் நடத்துவீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும், இந்த லைவ்ல பார்க்கிறவர்கள், 3 மாசம் கழிச்சு இந்த ஜெபத்தை பார்க்கிறவர்கள், 1 வருஷம் கழிச்சு இந்த ஜெபத்தை யாராவது ஒருவர் தெரியாம யூடியூப்ல ஓபன் பண்ணி இந்த ஜெபத்தை பார்ப்பாங்கன்னா அவர்களோடையும் கர்த்தர் இடைப்படுவீராக. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறவர். அவர் உங்களுக்காக பேசுகிறவர். உங்கள் காரியத்தை வழக்காடுகிற கர்த்தர். அவர் நீதி செய்கிற நியாயாதிபதி. அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக பார்த்து வழி நடத்துவார். அவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்கள் ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருவீராக. இந்த நாளில் எங்களோட இடைப்பட்டிருக்கிறீங்க நம்புகிறோம்ப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் விரைவில் எங்களை தேடி வருகிறது. எங்கள் வாச கதவுகளை தட்ட போதாண்டவர். எங்கள் ஜெபத்தின் பதில் தூதர்கள் ஏந்தி கொண்டு வந்து தருவார்கள். எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் ஏறெடுக்கிறோம். இது ஒருவரே எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். இயேசுவின் நாமத்தில் எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் பதில் தருவார். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. நாங்களும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். அப்படி உங்களுக்கு இன்னும் ஜெபம் தேவை இருந்தால் எங்கள் அலுவலகத்தின் நம்பர் கீழே இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற ப்ரேயர் பார்ட்னர்ஸ் எங்களோட இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு விசேஷமாக சொல்கிறேன், கர்த்தர் இடத்துல இன்னும் நெருங்கி வாழணும், இன்னும் வளரணும் அப்படின்னா பைபிள் கால்ஸ் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி யூத் விங்கோட கனெக்ட் ஆகிக்கோங்க. நாங்கள் யூத்துக்குன்னு ஒரு பைபிள் கோர்ஸ் நடத்துகிறோம். ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது. வாரம் யூத் ஃபெலோஷிப் இருக்குது. மாதம் யூத் ஃபெலோஷிப் இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை வர்ஷிப் நைட் இருக்குது. எதுலையாவது நீங்கள் வந்து பங்கு பெறலாம். எங்களோட கலந்து கொண்டு கர்த்தர் நாமத்தை ஒன்றாக உயர்த்தும். காட் பிளஸ் யூ ஆல். அடுத்த ப்ரேயரில் சந்திப்போம்.